டே மாப்பிள்ள தீராத கணக்கு தீபாவளிக்கு இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய பேரன் கார்பன் பற்றின பேசியிருக்காரு. அதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூவில் ஒரு புது சாம்பியன்ஷிப் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசல்மேனியாவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்க போகுதுன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்திருக்கு. நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துலாம் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன்ல இருந்து இப்போ கரண்டாக ஸ்மாக் டவுனோட ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கால் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து. ஃபர்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிக் நெமத் என்கிற டாப் சிக்லர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயோட லாஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய டாப் சிக்லரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 4 வீக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சான் ஆண்டனியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிக் பண்ணியிருப்பாரு. பல அத்தாரிட்டிக் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நிலையில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக சூப்பர் கிக் போட்டனால அவரை ஒரு 4 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பக்கமே வரக்கூடாதுன்றதை டிஎன்ஏ மேனேஜ்மெண்ட் இப்போ கரெக்டாக முடிவு பண்ணியிருக்காங்க. 4 வீக்ஸுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சஸ்பெண்டில் இருக்க போறாரு. இது எப்பயும் போல தெரிஞ்சதான் இதுவும் ஒரு ஸ்டோரி லைனுக்காக தான் டிஎன்ஏ பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தாலும் டபிள்யூடபிள்யூ ரா ஸ்மாக் டவுன் ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமரா இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இன்டேக் பண்ண போறாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச்க்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இன்னொரு இன்டேக்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ESPN கெட்டப் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருப்பாரு. அதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிச்சலி மிக்குல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த வருஷத்தோட ஹால் ஆஃப் ஃபேமராக இருக்க போறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அந்த இண்டெக்டியில் ரெண்டாவது மெம்பராக நம்மளுடைய மிக்குல் தான் இருக்க போறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்குலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ஃப்ரீ ஏஜென்ட் இப்போ கரண்டாக AEW சைன் பண்ண போறாங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ டிஎன்ஏயோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாராக இருக்கிற ஜோஸ் அலெக்சாண்டர் தான் இப்போ கரண்டாக AEW சைன் பண்ண போறாங்களாமா. இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. இது இந்த அப்டேட் வந்து நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக AEW வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண ரெடியாக இருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் AEW சைன் பண்ண ரெடியாக தான் இருக்காங்களாமா. டிஎன்ஏயோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாராக இருக்கிற நிலையில் அவர் வந்து இப்போ வரைக்கும் கரண்டாக ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்காரு. ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்கிற நிலைமையிலே இப்போ வரைக்கும் கரண்டாக சைன் பண்ணி விட்டுறலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா AEW முடிவு பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ WWE வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக டீல் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணி சைன் பண்ணல. இப்போ வரைக்கும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக AEW வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண ரெடியாக இருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவரும் AEW போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஃபைட்ஃபுல் செலக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிக்கி ஜேம்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக கால் அப் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ராக்சன் பெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்டெஸ்ட் ரெஸ்லிங்ன்ற பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்சன் பெரஸ் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த WWE ஸ்டார்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ல்மேனியாவில் ஃபேஸ் பண்ணணுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல அவங்களும் நேம் பண்ணியிருக்காங்க. ட்ரிஸ்டேட்டஸ் நேம் பண்ணியிருக்காங்க, லீட்டா, சைனா, அது மட்டும் இல்லாமல் ஏஜே லீ முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக மிக்கி ஜேம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. இவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க ரெஸ்ல்மேனியாவில் ஃபைட் பண்ணுறதுன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய மிக்கி ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ரெடியாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. WWE 11 டைம் வேர்ல்டு சாம்பியனான மிக்கி ஜேம்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா TNAல ஒரு சில ரோல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சமந்தா ஐர்வின் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு அனௌன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேன் பேஜ் இருக்குன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சமந்தா ஐர்வின் தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா WWE இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போனோன்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டட் பேசியிருக்காங்க. நமக்கு சமந்தா ஐர்வின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெஃப்ரி ஆகணுன்ற மாதிரி ஐடியா இருந்துருந்துச்சாமா. அதை வந்து பார்த்தீங்கன்னா WWE அப்ரூவல் பண்ணலைன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு பஸ்டர்ட் ஓப்பன் ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா ஐர்வின் பேசியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக மல்டிபிள் ரோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் இருந்தாங்களாமா. அதில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெஃப்ரியாக பண்ணுறது. அந்த ரெஃப்ரியாக பண்ணுற ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா WWE மேனேஜ்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. இந்த ஐடியா வந்து வேணாம்ன்ற மாதிரி இந்த ஐடியா வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் மைக்கேல் ஹேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கஷன்லாம் போனாங்களாமா. ஸோ ட்ரீம் பொசிஷனில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியாக ஆகணுன்ற மாதிரி. பட் இருந்தாலும் இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்றத வருத்தத்தோட நம்மளோட சமந்தா ஐர்வின் சொல்லியிருக்காங்க. ஆறாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் புது சாம்பியன்ஷிப் வரப்போகுதுங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ WWE வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ்னு ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்கன்றது உங்களால் நிறைய பேர் தெரிஞ்சதான். அது மெயினாக USA தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதுவும் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறான்னு ஒரு ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட் அது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ WWE எவால்வ் ஷோக்கான ஒரு ஓன் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு வர போகிறாங்களாமா. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு PW இன்சர்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டேப்பிங்ஸ்லாம் அப்கமிங் ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
வரைக்கும் கரண்ட்டாக வந்து WWE எவாலோடைய சாம்பியன்ஷிப்பும் கொண்டு வருவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வெனஸ்டே எத்தனை ஷோ தான்டா ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க? NXTயும் போகுது, ஸ்பீடும் போகுது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எவாலுவும் போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ட்ரூ மேக்கிண்டர் மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்கன்ற மாதிரி பேசுகிறானுங்க. என்ன கதைன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. 7வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்ம WWE குடும்ப குத்துவிளக்கு என்று அழைக்கப்படுற லானா ரிலேட்டட் தான். லானா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம WWEல ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்மளுடைய ரூஸே அண்ட் ஆல்சோ ஆண்ட்ராய்டையும் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இவங்களோட ரிலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லானா தேங்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு AEW மேலே இவங்களுக்கும் காண்டு இருக்கு போல. ஸோ அந்த ரிலீஸ் ரிலேட்டட் வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லானா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. லானா சொன்னதை வச்சு உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஆல்சோ மெயின் அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேரன் கார்பன் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ பேரன் கார்பின் வந்து பிறகு கரண்ட்டாக சாபம் விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு, மாப்பிள்ள தீராத கணக்கு தீவாளிக்கு இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. கர்மா வந்து பார்த்தீங்கன்னா பூமாரங்கா தான் இருக்கும் நண்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பஸ்டட் ஓப்பன் ரேடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நம்மளுடைய பேரன் கார்பன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காருன்னா, கர்மா வில் கம் பேக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம முன்னாடி அப்டேட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒன் டைம் ராண்டி ஆர்டனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWE பேக் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ இருக்கிறது பிடிக்கலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னாங்கன்ற மாதிரி ராண்டி ஆர்டன் பேசியிருந்தாரு. அதை நான் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய பேரன் கார்பன் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ரியாக்ட் பண்ணது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சும்மா விடாது, கர்மா வில் கம் பேக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக யார் வந்து என்னோட ரிலீஸ்க்கு காரணமாக, ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை டெரிபியூட் பண்ணுறேன்றதை நம்மளுடைய பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட், ஸோ ரெஸ்ல்மேனியா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரெஸ்ல்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ நியூ ஓர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம்ன்ற மாதிரி அதே சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 34 வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிருந்துச்சு. அதே சிட்டியில் 3வது தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா வைக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அப்கமிங் ஸ்பெகுலேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரெஸ்ல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதே அங்கே அந்த சிட்டியில் உள்ள ஒரு சூப்பர் டோமில் தான் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே சூப்பர் டோமில் தான் நடக்க போதாமா. அண்ட் ஆல்சோ தேர்ட் ரெஸ்ல்மேனியான்றதை ரெஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே டைமில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஃபைட்ஃபுல் செலைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்கமிங் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்கும்ன்றதை சொல்லப்படுறாரு. இப்போ கரண்ட்டாக மல்டிபிளாக ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ யூகேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ல்மேனியா நடத்தணுன்ற மாதிரி மேயர் விருப்பப்படுறாரு. ஸோ சவுதியில் ரெஸ்ல்மேனியா நடக்கணுன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக 2028 வரை எந்த ஒரு ரெஸ்ல்மேனியாவும் அமெரிக்காவுக்கு அவுட்டர் நடக்காதுன்றதை திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஃபைட்ஃபுல் செலைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக 2028 வரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்ல்மேனியாவும் அமெரிக்காவில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு மேலேயும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் தான். பட் இருந்தாலும் அமெரிக்காவை தவிர்த்து வெளியெல்லாம் நடத்த மாட்டாங்கன்ற மாதிரி நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ யூகே சவுதின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஹோப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அமெரிக்கன் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா ரெஸ்ல்மேனியா ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் நடத்திட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணால் அவங்களுக்கும் காண்டு தானே ஆகும். ஸோ அவங்க சைடும் நியாயம் இருக்குது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துன்னே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்டே